ஏகலவ்யன் ஒரு பக்தியின் புராண கதை. ஏகலவ்யன் ஒரு காட்டின் மகன். அவன் நிஷாத சமூகத்தில் பிறந்தவன். காடுகளில் வாழும் மக்களின் இடத்தில், பசுமையான காடுகளின் நடுவே சிறு வயதிலிருந்தே அவன் ஒரு சிறந்த வில் வீரராக மாற வேண்டும் என்ற ஆசையுடன் வாழ்ந்தான். அவன் விரும்பியது அஸ்திர கலைகளை கற்றுக்கொள்ள, அதுவும் பாண்டவர்களின் ஆசான் துரோணரிடம். ஆனால் துரோணர் ஒரு வாக்குறுதியை எடுத்திருந்தார். ராஜவம்சத்தில் பிறந்தவர்களையும் குல மகிமை கொண்டவரையும் மட்டுமே மாணவராக தேர்ந்தெடுக்கும் என்று. அது மட்டுமல்ல, அர்ஜுனனே உலகிலேயே சிறந்த வில்லாளர் ஆக வேண்டும் என்பதற்காக உறுதி எடுத்திருந்தார். ஏகலவ்யன் மிகவும் பணிவுடன் சென்று, குருவே, என்னை உங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டபோதும் துரோணர் மறுத்தார். இதை கேட்ட ஏகலவ்யன் மிகவும் வேதனையுடன் காடுகளுக்கு திரும்பிச் சென்றான். ஆனால் அவன் குருவின் மீது வைத்திருந்த பக்தி குறையவில்லை. அவன் துரோணரின் மண் சிலையொன்றை உருவாக்கி அதை குருவாக கருதி தினமும் தன்னிச்சையாக பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாளும் பயிற்சி, ஒவ்வொரு அம்பும் அர்ப்பணிப்பாய். தினங்கள் கடந்த வண்ணம் அவன் வில்வித்தையில் அதிசய நிபுணனாக மாறினான். ஒரு நாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணருடன் காடுகளுக்குள் வேட்டைக்கு சென்றனர். அப்போது அவர்களின் நாய் எதையோ உணர்ந்து ஓடிச் சென்றது. சிறிது நேரத்தில் அந்த நாய் திரும்பி வந்தது. அதன் வாயிலுள்ள இடத்தில் சரியாக பல அம்புகள் நுழைந்து அது ஒலி எழுப்ப முடியாதபடியாக இருந்தது. ஆனால் நாய்க்கு ஒரு குற்றமும் இல்லை. இதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். துரோணரே அதிர்ந்து போனார். அர்ஜுனனை விட நிபுணனாக ஒருவர் இருக்க முடியுமா? அவர்கள் அம்புகள் வந்த வழியை பின்தொடர்ந்து சென்றபோது துரோணரின் மண் சிலையின் முன் வில் பயிற்சி செய்யும் ஒரு சிறுவனை பார்த்தனர். அவன்தான் ஏகலவ்யன். துரோணரை கண்டதும் ஏகலவ்யன் அவர் கால்களில் விழுந்து நமஸ்காரம் செய்தான். நான் ஏகலவ்யன், உங்கள் சிஷ்யன் என்று பக்தியுடன் சொன்னான். துரோணர் ஆச்சரியமடைந்தார். நான் உன்னை எனது மாணவனாக ஏற்கவில்லை என்றார். அதற்கு ஏகலவ்யன், ஆமாம், ஆனால் நான் உங்கள் மண் சிலையை உருவாக்கி உங்களை என் உள்ளத்தில் குருவாக ஏற்று பயிற்சி மேற்கொண்டேன் என்றான். துரோணர் அர்ஜுனனிடம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டியிருந்தது. அதனால் அவர் கேட்டார், நீ ஒரு குருதட்சணை தர தயாரா? எதையும் தருகிறேன் குருதேவா, ஏகலவ்யன் கூறினான். அப்படியானால் உன் வலது கையின் பெருவிரலை எனக்கு குருதட்சிணையாக கொடு என்றார் துரோணர். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். பெருவிரல் இல்லாமல் வில் எய்ய முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அது ஏகலவ்யனின் திறமைகளை நிறுத்தும் காரியம் என்பது தெரிந்திருந்தது. ஆனால் ஒரு வினாடியும் தயங்காமல் ஏகலவ்யன் தனது வலது கை விரலை வெட்டிக்கொண்டு துரோணரின் காலடியில் சமர்ப்பித்தான். இக்கதை ஒரு மாணவன் தனது குருவுக்காக செய்த அகிலமான தியாகத்தின், அசைக்க முடியாத பக்தியின் என்றும் அர்ப்பண பண்பின் என்றும் சின்னமாக மாறியது.